ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையாக தான் ஆயிடுச்சு இப்போ நான் லாங் வீடியோ போடுறது. ஃபைனலாக 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு லாங் வீடியோ ஷூட் பண்ணி நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ போடுறதே என்னைக்காவது ஒரு தடவை. இதில் ஓப்பனிங்லேயே நான் உங்கள் மகாபுரம் மகிழி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பப்படலை. அதனால ஸ்ட்ரைட்டாக நான் வீடியோக்குள்ளே வந்துடுறேன். இந்த புது வீடு வந்துட்டு நான் கொடுக்குற முதல் லாங் வீடியோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மங்களகரமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பூஜையை பண்ணி அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தம்ப்நெயிலே பார்த்துருந்துருப்பீங்க, வீட்டோட ஹோம் டூர் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் செட் பண்ணிவிட்டு எந்த ஹோம் டூரும் நான் போடலை. வீடு பார்க்க வர்றதுக்காக நான் வந்திருந்திருப்பேன்ல, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வீடு குடி வர்றதுக்கு முன்னாடி எம்டி ஹோம் டூர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம், ஏப்ரல் மந்தில் வந்து எடுத்துகிட்டு மே மந்த்லேயே வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சேன். எவ்வளோ பொறுப்பான பிள்ளையாக இருந்திருந்தால் மே மந்த் எடுத்த வீடியோவை ஜூலை மந்தில் கொடுத்துருப்பேன். பார்த்துக்கோங்க அப்போனா நான் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன்னு. என்றைக்குமே லாங் வீடியோ நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தது கிடையாது. அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன். இப்போ அதுவுமே எடுக்க முடியலை. பிரச்சனை என்னங்கிறதும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. சரி நாளைக்கு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி படுக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுது. நிலைமை எப்போ மாறணும் தெரியல. நிறைய பேர் என் மேலே நம்பிக்கை வச்சு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதை நான் காப்பாற்றுற விதமாக இனிமேல் செயல்படுவேன் நம்புகிறேன். இப்போ எம்டி ஹோம் டூர் வந்து பார்த்துடலாம். இதுக்கப்புறம் வந்து சாஃப்டான சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எம்டி ஹோம் டூர் பார்த்துட்டு வந்துடலாம். ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் தெரியும் வீடோட முக்கியத்துவம் என்னென்னு. அதுவும் லைஃப் ஸ்டைல் கேட்டகரியில் வீடியோ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடை தவிர்த்து வேறு எதையுமே அவங்களால வந்து அதிகமாக காட்ட முடியாது. ஸோ வீடு தான் வந்து வீடியோக்கு மெயினே. கடவுள் புண்ணியத்தில் ஃபர்ஸ்ட் இருந்த வீடு நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சிருச்சு. இந்த வீடையும் அப்படிதான் தேடி தேடி கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹால் தான் வரும். கொஞ்சம் நேரோவாக வந்து ஒரு ஸ்பேஸ் வரும். அப்படியே அதை தாண்டி வந்தோன்னா ஹால் நல்லா பெருசாக இருக்கும். ஹாலில் உள்ள என்ட்ரானோடனே முதல்ல வந்து டிவி யூனிட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து கிச்சன் ஏரியா இருக்கும். கிச்சன் வந்து நான் பார்க்க வரும்போது நல்ல பெருசாக இருந்தது. ஸோ வீடியோக்கு இது வந்து நல்ல ப்ளஸ் பாயிண்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு முதல்ல நான் இதுக்காக தான் அக்செப்ட் பண்ணேன். நான் பார்க்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ என்னமோ தான் வந்து இங்கே ஹோமம்லாம் வளர்த்து வீடு குடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெல் எல்லாமே அப்படியே செதறி போய் இருந்தது. கிச்சனில் சாமி கும்பிட்டது கோலம் போட்டதெல்லாம் அப்படியே தான் இருந்தது. பட் வீடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டினது அப்படிங்கிறனாலையோ என்னமோ தெரியல, ஓவர் டஸ்ட்டாக இருந்தது. காலை கீழவே வைக்க முடியாத அளவுக்கு. நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு 2-3 தடவை வந்து மாப் தொடர்ந்து போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டஸ்ட் கிளியரே ஆச்சு. அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் கீழே வந்து இந்த மாதிரி கேபினெட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதே மாதிரி மேலேயும் அதாவது நம்ம ஜார்ஸ் எல்லாம் வச்சு ஸ்பைஸ் அந்த பொருளெல்லாம் எடுக்கிற மாதிரி மேலேயும் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வீட்டில் அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கரண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி வந்து சமைக்கிறதுக்கு எடுப்போம்ல, டீ போடுறதுக்கு டீ தூள், அதுக்கப்புறம் சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கேபினெட் வந்து க்ளோஸ் பண்ணுற டைப்பில் இல்லை. நம்ம வீடு வந்துட்டு நான் வாங்கி வச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு ஷெல்ஃபுமே இல்லாதனால தான் இதை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அடுத்து கிச்சன்லேருந்து வெளியில் அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூம் நான் போகிறேன்ல, இப்போ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். கிச்சனை ஒட்டியே வந்து இருக்கும் இந்த ரூமு. எப்போதுமே லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வீடு. வீடு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததோ அந்த அளவுக்கு ஒரு சில மைனஸும் இருந்தது. ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு எங்கேயுமே ஷெல்ஃப் இல்லை. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கபோர்டு அடித்து வச்சுருந்தாங்க. நம்ம ரேரான திங்ஸ் எல்லாம் மேலே எடுத்து வச்சுக்கோம்ல, அதுக்கெல்லாம் இருந்தது. 3 ரூம் இருக்குது. 3லேயுமே பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துட்டாங்க. பட் ஷெல்ஃப் மட்டும் இல்லை. ஸோ இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் சைஸுக்கு வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டியும் இல்லை, மீடியமாக இருக்கும். 2 பெட்ரூம்லேயுமே வந்து அட்டாச்சாக பாத்ரூம் வந்துடும். இப்போ போகிறல்ல டிவி யூனிட்டுக்கு பின்னாடி இருக்குது. இதுதான் வந்து 3வது ரூமு. மற்ற 2 ரூமையும் விட இது கொஞ்சம் சின்ன ரூம் தான். இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கும் எங்களுக்கு மனசு இருக்குது, வேண்டான்னு சொல்ல முடியலை. ஏன்னா வீடு வந்து அழகாக இருக்குது. பட் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஷெல்ஃப் இல்லையா. ஸோ அது வந்து ஓடிட்டே இருந்தது. ஏப்ரல்லே வீடு வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நான் ஒரு 10-15 தடவை இந்த வீடை வந்து பார்த்துட்டு போயிருந்திருப்பேன். நமக்கு செட் ஆகுமா, இல்லை நம்ம வந்து தப்பாக எதுவும் முடிவு பண்ணுறோமா, ஓகேவா இருக்குமா. ஏன்னா ஸ்கூலுக்கும் நியர்பையில் இருக்குது. அதாவது வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். சரின்னு ஒரு மனதாக அக்செப்டும் பண்ணியாச்சு. இன்னொரு மெயினான ரீசன் இந்த வீட்டில் இருக்கணும்னு தோணுதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி தான். பழைய வீட்டில் வந்து வீடை ஒட்டியே நல்ல பெரிய டெரஸாக வந்து இருக்கும். ஸோ இது அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் பால்கனி வந்து நல்ல வெளிச்சம்
வெளிச்சமாக, அதாவது வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து லாங்காக ஓரளவுக்கு நல்லா இருந்தது. வீடை பார்க்கும் போதே இந்தந்த இடத்துல இதெல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும்ல. ஸோ அவ்வளோ ஆசையாக வந்து இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து நிறைய நடந்து போயிடுச்சு. ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணவும் முடியலை என்னால். நான் ஒழுங்காக வீடியோ போடாததுக்கு அதுதான் காரணமா இல்லை என்னை நானே ஏமாத்திக்கிறேனானும் எனக்கு தெரியல. சரி இருந்தாலும் பார்க்கலாம், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். அப்புறம் டெய்லி ஒரு கமெண்டாவது நம்ம ஷார்ட்ஸில் வரும் அப்படின்னா இந்த வீட்டோட ரெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது எந்த வீடியோலையுமே. ஏன்னா எனக்கு வீட்டு சைட்லேருந்து அதுக்கு அலௌடு கிடையாது. முன்னாடி இருந்த வீட்டுக்கும் சரி இப்போ இருக்கிற வீட்டுக்கும் சரி. ஸோ அது வந்து நான் சொல்லலை. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறது நல்லது இல்லை. எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது. எனக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி இப்போ இருக்கிற ஹோம் டூர் போட முடியலைனாலும் நான் ஒரு வழியாக என்னோட டிராஃப்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு நான் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் எம்டி ஹோம் டூர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ வேறு என்ன வீடியோ வேணும், நான் வந்து நிறையா வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷூட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போது சாஃப்டான சப்பாத்தி வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ வந்து கடை மாவு தான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ரேஷனில் வாங்குகிற கோதுமையாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, அது வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் என்றைக்குமே கோதுமை மாவு கூட வந்து இந்த பால், சர்க்கரை இந்த மாதிரி எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டேன். நார்மலாக தண்ணி, உப்பு போட்டு நல்லா வந்து சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நான் அதுக்கு இடையில வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். நான் பட்டர் மட்டுமே தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி, 4-5 வரமிளகாய். இந்த வரமிளகாய் சேர்த்துக்கிட்டா நீளமாக உள்ளது வந்து சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் வேணும்னா வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். நிறைய நேரம் வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. லைட்டாக அந்த கிளாஸ் பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டுன்னு தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப புளிக்காத மாதிரி ஒரு 4 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா வந்து வதக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து அது கூல் டவுன் ஆகணும். அந்த கேப்பில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு உருட்டி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து அங்கே ரெடி பண்ணுறதுக்கும் சைட் பை சைடு நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 3 சப்பாத்தி வர்ற ரேஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சம் பெருசாக தான் வந்து உருட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்பப்போ கூட உருட்டி கூட நம்ம தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நல்லாவே ஆறி இருந்திருக்கும் இந்த கேப்பில். ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடணும். என்னோட ஜார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாலாம் அரைக்காது, கொஞ்சம் மக்கர் பண்ணும். அதனால நான் வந்து எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா அந்த மிளகா, அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், தக்காளி எதுக்குமே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கடையில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பட்டர் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு லைட்டாக 2 இலை வந்து சேர்த்துட்டு அடுத்து வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். குட்டி குட்டியாக கார்லிக் கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கார்லிக் கூட நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்க்கணும். லாஸ்ட்டாக ஜாரையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம குழம்புக்கு ஊற்றுற மாதிரிலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கணும்ல, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். மீடியமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நம்ம முந்திரியெல்லாம் போட்டிருக்கனால வெளியில் தெரிக்கும், அதனால க்ளோஸ் பண்ணி விட்டுறணும் லிட்டை. ஸோ இந்த கேப்பில் நான் வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்துக்கிறேன். பெரிய சைஸாக கூட நீங்கள் போடலாம், க்யூப் சைஸாக. நான் வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பட்டர்லாம் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதிலே வந்து பன்னீர் நல்லா வெந்துடும். புளிப்பு டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சக்கரை வந்து சேர்க்கணும். அந்த கிளிப்பை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மெத்தி இலை வந்து கடையில் கிடைக்கும். அது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பட்டரையும் மேலே போட்டுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து போட்டு இந்த மாதிரி ஷேப்பாக வந்து உருட்டி எடுத்துக்கணும். ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா அந்த உப்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் சப்பாத்தி சாஃப்டாக தான் இருக்கும். கல்ல நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் சப்பாத்தி முதல்ல நம்ம போடணும். போட்டுட்டு ஒரு 10 செகண்டில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துடும். அப்போவே வந்து இன்னொரு சைடுக்கு திருப்பிடணும். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 செகண்ட் விட்டுட்டு இந்த சைடு திருப்பினீங்கன்னா இந்த சைடு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ
இப்போ மேலே வந்து அந்த ஓட்டை விழுந்துராத அளவுக்கு மேலே லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வந்து அது அப்படியே ப்ளஃபியாக வந்துடும். மொத்தமே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சப்பாத்தி வேலையை முடிச்சிடணும். அதிக நேரம் நம்ம அதில் போட்டு அப்படியே குத்தி விட்டாலும் இல்லை அமுக்கி விட்டாலும் வந்து ஒரு மாதிரி ராட்டி மாதிரி ஆகிடும், சாஃப்டாக வராது. அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.